இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணசாமி குமாரபாளையம் குமாரபாளையத்தில் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல் பஸ்ஸும் விழுப்புரம் பேசஞ்சர் ட்ரெயினும் மோதி விபத்தாச்சு. இதில் விபத்தில் பார்த்தீங்கன்னா கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான். ஃபுல்லாக வந்து கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான். கேட் கீப்பர் வந்து நைட்டு ட்ரங்க் பண்ணிவிட்டு மார்னிங் நல்லா தூங்கிட்டார். தூங்கிட்டு 7:35க்கு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினுக்கு கேட்டு போடாமல் ஓப்பன்லேயே வச்சதுனால ஸ்கூல் பஸ் டிரைவர் என்ன நினச்சிட்டாருன்னா, கேட்டு ஓப்பனில் இருக்குது, ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு போல இருக்குது, சரி நான் போய்விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பனில் இருந்த காரணத்துக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. ரெண்டாவது என்ன பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, சைடு எதுவுமே விசிபிள் கிடையாது. இப்போ தான் வந்து அதை கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு எதுவுமே விசிபிளே கிடையாது. ட்ரெயின் வந்தாலோ எது வந்தாலும் தெரியாது. அதனால தான் சப்போஸ் விசிபிள் இருந்ததுன்னா டிரைவரால் பார்த்துருக்க முடியும், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு முடியும் ஒரு வெஹிக்கிளை. மூணாவது பட்சம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹாரன் பிரச்சனை. ட்ரெயின் வந்ததுன்னா ஹாரன் அடிக்கவே இல்லை. இப்போ ரூல்ஸ்லேயே இருக்குது சார், எல்லா லோக்கல் பைலட்டுக்கும் இங்கே வந்து ரூல்ஸில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வந்தாங்கன்னா அந்த இடத்துல கிராசிங் இருக்குன்னா, கிராசிங் இருக்கிற இடத்துல ஹாரன் அடிக்கணுன்றது வந்து ரூல்ஸ் இருக்குது. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை.